கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் 22 1வது வசனம் பாருங்க. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? இதே வசனத்தை நம்ம சுவிசேஷங்கள்லையும் பார்க்கலாம். இது அவர் வருந்தி, இது எனக்கு செய்ய முடியாதே, இப்படி ஒரு செயல் எனக்கு செய்ய வேண்டிய நிலை வந்து விட்டதே அப்படி சொல்லி அங்க இயேசு கிறிஸ்து அதை சுமக்கல. இன்னும் சொல்ல போனா, அவர் சிலுவையில் பட்ட கஷ்டத்தை காட்டிலும், அவர் சிலுவையில் பட்ட பாடுகளையும் கொடுமையையும் அந்த ஆக்கினையையும் காட்டிலையும் அவர் கெத்சமனே தோட்டத்துல பட்ட கஷ்டம் பெரிய கஷ்டம். யோவான்ல நீங்க எடுத்து வாசிச்சு பாத்தீங்கன்னா, அங்க கெத்சமனே தோட்டத்துல 2 சீஷர்களை கூட்டிக் கொண்டு ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். 2 பேரையும் உட்கார வச்சு நீங்க ஜெபிங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போய் அங்கு அவர் ஜெபிக்கிறார். வியாகுலப்பட தொடங்கினாரா. மரணத்துக்கு ஏதுவாக அவருடைய ஆத்மா துக்கம் கொண்டிருந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய வியர்வை எல்லாம் இரத்த துளிகளாக வரும் வரைக்கும் அவர் அங்கு வியாகுலப்பட தொடங்கினாரா. இந்த மரணத்தை குறிச்ச பயம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நிச்சயமா அப்படி இல்லை. அவர் வந்ததோட நோக்கம், அங்க யோவான் ஸ்நானகன் ரொம்ப அழகா சொல்லுவாரு, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கின்ற தேவ ஆட்டுக்குட்டி. ஒருத்தர் 2 பேரோட பாவத்தை இல்ல, மொத்த பாவத்தையும் உலகத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்க்கிறதுக்குனே வந்த ஆட்டுக்குட்டி அவர். அவர் பலியாகிறதற்கென்றே அவர் இந்த உலகத்திற்கு இறங்கி வந்தவர். அங்க அவர் வியாகுலப்பட வேண்டியதோட காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, பாவம் பாரா பரிசுத்தர், பரிசுத்தமான தேவன், மகத்துவமான தேவன் அந்த பாவத்தை ஏற்றுக்கொள்ளுகின்ற அந்த இடம் அவருக்கு மிகவும் கடினமாக இருந்தது. அந்த செயல் அவருடைய இயல்புக்கு ஏற்ற செயல் கிடையாது. அதுதான் அதுல உண்மை. ஒட்டுமொத்த பாவத்தையும் சாபத்தையும் நோய்களும் அங்கு அவர் மேல் சுமத்தப்படுகிறதா. இதை ஏற்றுக்கொள்ளும் போது அவர் அந்த தேவ மகிமையை விட்டு அவர் விலகி இருக்க வேண்டும். அது அவருடைய இயல்புக்கு ஒத்து வராத ஒரு செயல். அதனாலதான் அந்த வசனங்கள் அவர் சொல்வாரு, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனாலும் அது என்னுடைய சித்தத்தின் படி அல்ல, அது உம்முடைய சித்தத்தின் படியே. இது தவிர வேற ஒரு வழி இருந்தா பரவாயில்லை அப்படிங்கிற அளவுக்கு அவருக்கு அந்த செயல் ஒரு கடினமான ஒரு செயலாக இருந்தது. அவர் வியாகுலப்படுகிறார். தேவ தூதர்கள் அவரை என்ன செஞ்சாங்களாம்? பலப்படுத்தினாங்களாம். அவர் அங்கு மனித சரீரத்துலதான் இந்த வியாகுலத்தை அனுபவித்தார். அங்கு தேவ வல்லமையினால் அவர் அங்கு பலப்படுத்தப்படுகிறார். அங்க கெத்சமனே தோட்டத்துல அங்க சிலுவையில் அவர் எதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமோ அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த இடத்திற்கு, இன்னும் சொல்ல போனா ஒரு போர்ல ஒரு பாதி போர் கெத்சமனே தோட்டத்திலே முடிஞ்சிருச்சு. அதை ஏற்றுக்கொண்டு அவர் தயாராகி இனிமே அடுத்த பாதி சிலுவையில அவர் அந்த இடத்தை விட்டு வெளிவருகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவருடைய வியாகுலம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையில சத்தியத்துல சொல்லி இருக்கு. இந்த வியாகுலம் அப்படிங்கிறதுக்கு நிறைய ஆழம் இருக்கு. அவருடைய இயல்புக்கு வராத ஒரு செயலை, அவரால் செய்ய முடியாத ஒரு செயலை அவர் நமக்காக செய்ய வேண்டும் என்றால் அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பாக இருக்க முடியும் இல்லையா? அவர் எதற்காக செய்யணும்? அவர் யாருக்காக அதை செய்யணும்? நமக்காக அவர் அதை செய்திருக்கிறார். அவர் படைத்த படைப்பானது அவர் இயல்பை விட்டு அது இன்னொரு இயல்பில் இருந்து கொண்டிருக்கிறது. பாவத்தின் இயல்பில், அடிமைத்தனத்தில், மனக்கண்கள் குருடாக்கப்பட்ட ஒரு நிலைமையில் சாத்தானுடைய கைகளில் அது சின்னா பின்னமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை மீட்க வேண்டுமே, அதை மறுபடியும் தன்னிடத்தில் சேர்த்து கொள்ள வேண்டுமே, அதை சரி செய்ய வேண்டுமே என்ற அன்பு அங்கு அவரை அங்கு பலப்படுத்துகிறது. அதுதான் ஒரு வசனத்துல சொல்லப்பட்டிருக்கும், அவர் தனக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அதை அவமானமாக எண்ணாமல், அவர் அந்த சிலுவையை எப்படி சகிச்சாரா? தனக்கு முன்பாக இருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவர் சகிச்சாரா. என்ன சந்தோஷம்? இதை நான் செய்தால், இதை நான் ஏற்றுக்கொண்டால், இதை நான் சுமந்து கொண்டால் என் பிள்ளைகள் என்னிடத்தில் திரும்பவும் வருவார்கள்.
அவர்களை நான் மறுபடியும் பெற்றுக்கொள்ளுவேன், மீட்டு எடுப்பேன். என் பிள்ளைகள் விடுதலை பெற்றுக் கொள்ளுவார்கள், என் குடும்பத்தோடு வந்து சேர்ந்து கொள்ளுவார்கள். காணாமல் போன என் மக்கள் கண்டுபிடிக்கப்படுவார்கள், மரித்திருந்த என் மக்கள் உயிரை பெற்றுக் கொள்ளுவார்கள் என்ற சந்தோஷத்தின் பொருட்டு அவர் அங்கு சுமந்தது, அவர் வியாகுலப்பட்டது, அவர் அவமானப்பட்டது, அவர் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டது, அவர் காயப்பட்டது, அவர் முகத்துல காரி துப்பப்பட்டது, அவர் ஒதுக்கப்பட்டது, அவர் அசட்டை பண்ணப்பட்டது. எதுவுமே அவருக்கு பெருசா தெரியலையா. அந்த அவமானம் அவருக்கு என்ன செய்யலையா, பெருசா தெரியலையா. எதுக்குன்னா தனக்கு முன்பாக வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. இதனாலதான் அந்த வார்த்தை அங்க வருது, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர். இது சொல்ற வார்த்தை எப்போ அப்படின்னு சொன்னா, அங்க சிலுவையில எல்லா பாவத்தையும் முதல் மனுஷன்ல இருந்து கடைசி மனுஷன், உலகத்துல பிறக்க போகிற மனுஷனுக்கு என்ன பாவமோ எல்லா பாவமும் அங்கு கிறிஸ்துவின் மேல் சுமத்தப்படுகிறது. அங்கு பாவம் பாரா பரிசுத்தர் நமக்காக பாவமாக்கப்படுகிறார். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் அதுதான் சொல்லும். நாம் தேவனுடைய நீதியை பெற்றுக்கொள்ளும் படிக்கு பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமாக்கப்பட்டார். எப்படியா? பாவம் அறியாதவர் அங்கு பாவமாக்கப்படுகிறார். தேவன் எப்படி நம்மளை ஏற்றுக்கொண்டிருக்கிறாரா? அங்கு கிறிஸ்து பாவமாக்கப்பட்டதின் மூலமாக, நம்முடைய பாவங்களை அவர் மேல் சுமத்தினதன் மூலமாக தேவன் நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இதுதான் மீட்பின் திட்டம். அந்த பாவம் அங்கு சுமத்தப்படும் பொழுது அங்கு அந்த தேவ மகிமை அவரை விட்டு பிரிகிறது. அந்த தேவ மகிமையை அவர் பிரிந்திருக்க வேண்டும், அதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியல. அதனாலதான் அங்க அவர் சொல்றாரு, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர். இந்த 22வது சங்கீதம் ரொம்ப அழகா இருக்கும் பாருங்க, வாசிக்கலாம். சங்கீதம் 22. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர். அடுத்து அந்த வசனம் ஃபுல்லா வாசிச்சு பாத்தீங்கன்னா 6வது வசனம் பாருங்க, நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். எப்படி இருக்கிறாரா? அந்த அடிமையின் கோலம் எடுத்துன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா? அதே போல நம்மை படைத்தவர் அங்கு ஒரு படைப்பாக மாறுகிறார். அவர் தன்னை குறித்து சொல்லுகின்ற விஷயம், நான் ஒரு புழுவை போல இருக்கிறேன். அந்த வசனம் பாருங்க, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். யாருக்காக வந்தாரோ அந்த ஜனங்கள் அவரை நிந்திக்கிறாங்க, அவமானப்படுத்துறாங்க. அடுத்து பாருங்க 12, 13வது வசனம், அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைந்து கொண்டது, பீறி கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல என் மேல் தங்கள் வாயை திறந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இது யாரெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இது பிரதான ஆசாரியர்கள், பரிசேயர்கள், அந்த யூத மத தலைவர்கள், யாரெல்லாம் அவரை கொலை செய்ய வேண்டும் என்று அந்த இடத்துல அவருக்கு எதிராக நின்றார்களோ அவர்களை குறித்து இதுல சொல்லப்பட்டிருக்கு. அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைந்து கொண்டது, பீறி கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல் என் மேல் தங்கள் வாயை திறந்தார்கள். அவங்க எல்லாருமே இந்த மாதிரி அவரை சூழ்ந்து கொண்டு நின்றாங்களாம். இன்னும் தெளிவா சொல்லணும்னா, அவங்க மூலமாக சாத்தான் அங்கு செயல்பட்டு கொண்டிருந்தான். ஆனா இதுல ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? அந்த சாத்தானுக்கு அங்க ரகசியம் தெரியல. நம்ம மேசியாவை சிலுவையில அரைஞ்சிட்டோம், இதோட அது முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி அவன் நினைக்கிறான். ஆனா தேவனுடைய திட்டம் அவனுக்கு புரியவில்லை. அங்க தேவனுடைய திட்டம், சாத்தான் யாரெல்லாம் பிடிச்சு கெட்டி வச்சிருந்தானோ, யாருடைய மனக்கண்களை எல்லாம் குருடாக்கி வச்சிருந்தானோ அவர்கள் மூலமாகவே அங்கு தேவ திட்டம் நடைபெறுகிறது. ஏன்னா தேவனுடைய திட்டமே அங்க இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அந்த ரத்தமானது மனிதர்களுடைய பாவத்துக்கான விலை. அந்த இரத்தமானது அந்த பாவங்களை கழுவக்கூடிய வல்லமை நிறைந்தது. அந்த இரத்தமானது மனிதனுடைய இயல்பை மாற்றக்கூடிய வல்லமை நிறைந்தது. அதற்கான விலை அது. அங்கு சாத்தானுடைய திட்டத்தின் மூலமாகவே அங்கு தேவனுடைய திட்டம் நிறைவேறுகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு ஒரு ஞானமான ஆண்டவர் பாருங்களேன். அடுத்த வசனம் பாருங்க 14.
தண்ணீரை போல் ஊற்றுண்டேன், என் எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது, என் இருதயம் மெழுகு போலாகி என் குடல்களின் நடுவே உருகிற்று, என் பலன் ஓட்டை போல் காய்ந்தது, என் நாவு மேல்வாயோடு ஒட்டி கொண்டது, என்னை மரணத்தூளிலே போடுகிறேன். அதாவது சுவிசேஷங்கள்ல சொல்லப்படாத அளவுக்கு ஆழம் இங்க சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அவர் என்ன மாதிரியான ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டார், என்ன மாதிரியான சித்திரவதையையும் தண்டனையையும் அங்கு ஏற்றுக்கொண்டார், அவருடைய சரீரம் அங்க எப்படி பிக்கப்பட்டது, கிழிக்கப்பட்டதுன்னு சொல்லி இங்க சொல்லப்பட்டிருக்கு. தண்ணீரை போல் ஊற்றுண்டாரா, அவருடைய எலும்புகள் எல்லாம் கட்டு விட்டதா, என் இருதயம் மெழுகு போலாகி என் குடல்களின் நடுவே உருகிற்று. அது ஒவ்வொரு உறுப்புகளும், அந்த இன்னும் சொல்ல போனா இந்த இந்த அதிகாரத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா, அவருடைய எலும்புகள் எல்லாம் கட்டு விட்டது, அவருடைய எலும்புகள் எல்லாம் வெளியே தெரிஞ்சதுன்னு சொல்லப்பட்டிருக்கும். மனித ரூபமே இல்லாமல் இருந்தார். ஏசாயா 53வது அதிகாரம் இங்கதான் சொல்லப்பட்டிருக்கும். நாம விடுவிக்கப்படணுங்கிறதற்காக, நாம அவருடைய இயல்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், அவருடைய உறவில் மறுபடியும் வர வேண்டும், நம்ம விடுதலை பெற வேண்டும், சாத்தானுடைய ஆதிக்கத்திலிருந்து நாம் விடுவிக்கப்பட வேண்டும், அந்த அதிகாரத்திலிருந்து நாம் வெளியே வர வேண்டும், அவருடைய சுபாவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் அங்க என்ன செஞ்சாரா, அங்கு அசட்டை பண்ணப்பட்டாரா, அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டாரா, அவர் அங்கு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டாரா, நாம் தேவனால் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் தேவனால் புறக்கணிக்கப்பட்டாரா. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க, செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக. ஆமேன்.